ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, தினமும் நீ உறங்கச் சென்ற பிறகு உன்னுடைய தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஒருவர் நான் சொல்கின்ற இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இவர் யார்? எதற்காக நீ இரவு உறங்கச் சென்ற பிறகு உன் பின்னால் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்? இவர் என்ன விஷயத்தை உனக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறார் என்பதை உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் சொல்வதற்காகத்தான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தெரியாமல் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு தினமும் ஒருவர் இப்படி உன் தலையணைக்கு அருகில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்ற செய்தி இதுவரையிலும் தெரியவில்லை. இந்த செய்தியை இந்த அப்பன் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன். அது யாராக இருக்க முடியும்? அவர் எதற்காக இப்படி செய்கின்றார்? இதனால் அவர்களுக்கு என்ன நன்மை, உனக்கு என்ன கஷ்டம் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் குழந்தையே, இது போன்றெல்லாம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடப்பது இல்லை. உனக்கு மட்டும்தான் எல்லாமும் விசித்திரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் இதை தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்றும் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த செய்தியை அவசரமாக நீ ஏற்றுக்கொண்டு என்னவென்று கேட்க வேண்டும். ஆனால் நீ ஒருபோதும் இதை தவிர்த்துவிடக்கூடாது. எல்லோர் முன்னிலையிலும் என் பிள்ளை எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் மனதிற்குள்ளே அடைத்து வைத்து கொண்டு வெளியில் சிரித்து கொண்டிருக்கிறாய். உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் தீர்வு எங்கே என்று என் பிள்ளை நீ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீ அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் யாரேனும் ஒருவர் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து விட மாட்டார்களா என்கின்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக இருக்கின்றது. நீ எதை பற்றி எல்லாம் அதிகமாக சிந்திக்கின்றாயோ அதில் உன்னுடைய மனமானது அதிகமான கவனத்தை செலுத்த முடியவில்லை. உனக்கு இருக்கின்ற சிறு சிறு சந்தோஷங்களை கூட உன்னால் உணர முடியவில்லை. இந்த நேரத்தில்தான் உன் அப்பன் உனக்கான தீர்வுகளை கொடுத்து விட வேண்டும் என்று உன் இல்லத்திற்கு வந்தேன். அப்பொழுதுதான் உன் இல்லத்தில் ஒருவர் தினமும் உன் தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டு உனக்காக சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நீ இத்தனை நாளும் அறியவில்லை. பிள்ளையே, அவர்கள் சாதாரணமாக உன்னிடத்தில் இருக்கவில்லை. உனக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்களின் கண்ணீருக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? அவ்வளவு எளிதில் யாரும் இங்கே மற்றவர்களுக்காக கண்ணீர் சிந்திவிட மாட்டார்கள். என் பிள்ளையே, இவர்கள் கண்ணீர் சிந்துவதற்கு ஒரு முக்கியமான காரணமும் உண்டு. இவர்கள் உன்னுடைய இன்றைய நிலையை கண்டுதான் கண்ணீர் வடிக்கிறார்கள். நீ இந்த வாழ்க்கையில் படுகின்ற வேதனைகளை கண்டு இவர்கள் போய் நிற்கின்றார்கள். நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனையும் ஒவ்வொரு சோதனையும் கண்டு உனக்காக இருக்கப்படுகிறார்கள். எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து திணறிக் கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி அவர்கள் வருத்தத்தோடு தான் இருக்கிறார்கள். காரணம் இல்லாமல் உனக்காக ஒருவர் கண்ணீர் வடிக்க மாட்டார்கள் அல்லவா? இவர்கள் யார் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கான தீர்வினை என் பிள்ளை நீ உடனே கண்டு விடுவாய். என் குழந்தைக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்த்து மனது மிகுந்த வேதனையோடு தான் இருக்கின்றது. என்னதான் நடக்கிறது இந்த வாழ்க்கையில்? நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள்? இந்த வாழ்க்கையே முடக்கி வைக்கின்ற அளவிற்கு பிரச்சனைகளும் அதிகமாக வருகின்றதே என்று சொல்லி நீயும் தடுமாறி நிற்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, இந்த நேரம் உன் பின்னால் ஒருவர் கதறி அழ வேண்டிய நிலை வந்து விட்டது. என் பிள்ளையினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். அவர்களின் அழுகையை நீ உடனே நிறுத்த வேண்டும். இது உன்னுடைய கடமையும் கூட. இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களுக்கும் நீ அனுபவிக்கின்ற வேதனைகளுக்கும் எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் இதையெல்லாம் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இவர்கள் இரவு நேரத்தில் மட்டும்தான் உன்னுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். அப்படியானால் இவர்கள் உன் குடும்பத்தில் இறந்து போன ஒருவருடைய ஆத்மாதான். என் பிள்ளையே, அவர் உன்னை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தைக்கு இந்த சோதனை காலத்திலிருந்து ஒரு விடிவு காலம் பிறக்காதா? என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் தீராதா என்று அங்கே கண்ணீர் வடிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய இன்றைய நிலை நீ செய்கின்ற சில தவறுகளினால்தான்
உனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டு அதை உன்னிடத்தில் சொல்வதற்கு முயற்சியும் செய்கின்றார்கள். இத்தனை காலமும் எப்படியோ கடந்து விட்டது. இனிமேல் இந்த வாழ்க்கை அதிக போட்டிகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. எப்படியாவது நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். நீ போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் போட்டி போட தயாராக இருக்க வேண்டுமல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும். தங்கமே, நீ சட்டென்று எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மனமுடைந்து போய்விடுகிறாய். இதுபோன்று நீ எல்லா விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொண்டு வேதனைப்படுவதைக் கண்டு அவர்கள் மனம் நொந்து போய் இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் உன்னை செய்யச் சொல்வது என்ன தெரியுமா? நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல், எப்பேற்பட்ட வேதனைகள் வந்தாலும் அதை எண்ணி நீ குழப்பமடையாமல் எல்லாவற்றையும் கடந்து வர வேண்டும். என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைக்க வேண்டும். இவர்களின் கண்ணீரை நீ துடைத்தாக வேண்டும். அப்படியானால் நீ செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நீ வாழ்க்கையில் வெற்றி பெற நினைக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் உன்னுடைய கவனத்தை நீ முழுமையாக செலுத்த வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லாவற்றையும் நீ நம்பிக்கையோடு முழு மனதோடு ஈடுபாட்டோடு செய்யும் பொழுது நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக உனக்கு நடந்து முடியும். என் பிள்ளையே, உன்னிடத்தில் எத்தனையோ முறை உதவிகளை பெற்றவர்கள் எல்லாம் இப்பொழுது நீ தனிமையில் இருக்கிறாய் என்று உன்னிடத்தில் துரோகத்தை செய்கிறார்கள் அல்லவா? இப்படித்தான் இந்த உலகம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் உன்னால் எதிர்கொள்ள முடியும். யாருக்கும் பயப்படாமல், யார் வார்த்தைகளுக்கும் மயங்காமல், யார் என்ன சொன்னாலும் உன் மனதை குழப்பிக்கொள்ளாமல், உன் மனசாட்சிக்கு உட்பட்டு நீ எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கையில் நிமிர்ந்து நின்று நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களின் கண்ணீர் நின்றுவிடும். அதன் பிறகுதான் அவர்கள் முழுமையாக சந்தோஷப்படுவார்கள். உனக்கு யாரும் இல்லை என்று என் பிள்ளையே நீ வேதனைப்படாதே. அவர்கள் இங்கிருந்து சென்ற பிறகு கூட அவர்கள் உன்னை நினைத்து வேதனைப்பட்டதுதான் அதிகம். உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்துவிட்டால் அவர்கள் உனக்கு அருகில்தான் இருக்கிறார்கள். உன்னுடைய கஷ்டங்களை கண்டு அவர்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள். உனக்கு ஆறுதலையும் சொல்கிறார்கள். செல்லமே, இந்த கருப்பண்ணசாமியின் வாக்கினை புரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக உன்னை பார்த்து யாரும் கண்ணீர் சிந்துகின்ற நிலை ஒருபொழுதும் வரக்கூடாது. உனக்கு திறமை இருக்கிறது, உன்னால் நிச்சயமாக முடியும். அதனால்தான் உனக்கு அப்பன் இந்த வாக்கினை கொடுக்க வந்திருக்கின்றேன். மற்றவர்கள் வேதனைப்படுவதற்கும் ஒரு நியாயம் இருக்க வேண்டுமல்லவா? அந்த நியாயம்தான் உனக்குள் இருக்கின்ற திறமை. இந்த திறமையை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். நீ மற்றவர்கள் பேச்சினால் உன்னுடைய திறமையை நீயே மறந்துவிடக்கூடாது. இனிமேலும் இந்த விஷயத்தில் நீ கவனமாக இருந்துவிட்டால் உன் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நிச்சயமாக அதற்கான ஆசிகளை வழங்குவார்கள். இந்த கருப்பண்ணசாமி துணையாக இருந்து உன்னை சரியாக வழிநடத்தி செல்வேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.